ஆனால் அதில் இருக்கிற அவங்க பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சாங்களான்னா கண்டுபிடிக்கல, சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க கண்டுபிடிக்காத என்ன பண்ணாங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போது அவரே என்ன பண்ணுறாங்க, கொலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் நிலம் இருந்தது. தேவன் அவங்க ஒரு திட்டம் வச்சுருந்தார், அவங்கள வச்சு இந்த உலகத்தை ரட்சிப்புக்குள்ளே கொண்டுட்டு போகணும்னு ஒரு திட்டம் வச்சுருந்தார். அவங்க அதில் விழுந்து போயிட்டாங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கையில் வேதாகமம் இருக்குது, நிலம் இருக்குது. ஆனால் அந்த விவசாயி உழுது மாதிரி நம்மளால் என்ன பண்ணல, உழுக முடியல. நம்ம என்ன பண்ணுறோம், பாரம்பரியங்கள் இல்லை தவறான போதனைகள், தவறான போதகர்கள் இல்லை வேறு வேறு விஷயங்கள் மூலமாக நம்ம அந்த விஷயங்களை கேள்விப்பட்டு அந்த வேதாகமத்தை உள்ள அதோடைய பொக்கிஷத்தை தேடுறதும் இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதும் இல்லை. மேலோட்டமாக பார்த்து என்ன பண்ணுறோம், நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. பாரம்பரிய திருச்சபையில் இருக்கவங்களும் அப்படி தான் விழுந்து போகிறாங்க. இந்த நாமல்லாவது அந்த பொக்கிஷத்தை தேடி கண்டுபிடிக்கிறோமா அப்படிங்கிறது தான். இந்த பொக்கிஷத்தை தேடக்கூடாது, இதற்காக உழைக்கக்கூடாது, அதை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுல யார் கவனமாக இருக்கிறான்னா சாத்தான் கவனமாக இருக்கிறான். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யார் மூலமாகவோ எப்படியாவது அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து அந்த பொக்கிஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுல அவர் கவனமாக இருக்கிறார். ஸோ இப்போ போராட்டம்னா உண்மைக்கும் பொய்க்கும், தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம். இது யாருக்காக தான் நடக்குதுன்னா நமக்காக தான் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த போராட்டத்திலேருந்து எது நம்மளை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு, இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம எதை நம்மளை ஜெயிக்க வைக்கும், தேவனுடைய வார்த்தை வசனம். அந்த வார்த்தையை நம்ம இப்போ பார்த்தோம் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள். இப்போ நிலம் என் கையில் இருக்குது, அந்த நிலம் தான் வேதாகமம். அதை நான் எந்த அளவுக்கு அதை நான் ஆழ்ந்து படிக்கிறேன் அப்படிங்கிறது தான். நம்ம அந்த லெவலில் இருக்கிறோமா, அதாவது அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்ச அந்த விவசாயி மாதிரி நம்ம அதை உழுந்து ஆழமாக படிக்கிறோமா தினந்தோறும். அதாவது அவன் எப்படி பண்ணுறான், பொக்கிஷத்தை பார்க்குறான், மறைச்சி வச்சுட்டு வந்துடுறான், திரும்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா கடினமாக உழைப்ப போடுறான், தினந்தோறும் உழைக்கிறான், அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் சோர்ந்து போகிறதில்ல. அதே போல் நாமளும் இந்த ஆன்மீக போராட்டத்தில் நம்ம மற்றவங்களுக்கு மறைச்சிருக்கிறத தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார், உட்காந்துருக்கோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம உழுவுறோம், எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம், எந்த அளவுக்கு அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய முயற்சியை போடுறோங்கிறத பற்றி. விடாமுயற்சியும் ஆர்வம், அதான் ஆர்வம் வேணும். அப்புறம் விடாமுயற்சியாக அதுக்காக உழைக்கணும், தேடணும். சரி, இப்போ பாஸ்டர் சொல்கிறது மாதிரி முதல்ல ஆர்வம் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், விடாமுயற்சி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பொக்கிஷத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி உலகம் எதில் சிக்கிட்டு தவிக்குதுன்னா பாரம்பரியத்தில் சிக்கிட்டு தவிக்குது. இந்த பாரம்பரியத்தை உடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், உலக கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு வேதாகமம் சொல்கிறத விட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உலக கருத்துக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நிறைய சபைகளில் பேசும்போதே பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு வார்த்தை ரகசிய வருகை, அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதாகமத்தை இப்போ பாஸ்டர்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க உட்காந்து படிக்கிறது இல்லை. நீங்கள் அந்த சபைகளுக்கு போங்களேன், பாஸ்டர் சொல்கிறத அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கிறாங்க. அது ரகசிய வருகையாக இருக்கட்டும், இல்லை எந்த காரியமாக இருக்கட்டும், அவங்க உட்காந்து வீட்டில் அதை படித்து பைபிள் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் ஆவியானவர் பேசுவார், உண்மையான காரியங்களை வெளிப்படுத்துவார் இல்லையா. ஆனால் இது மற்ற சபைகளில் காணப்படலை. நீங்களே 2 தடவை ரகசிய வரியை பற்றி சொன்னீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஆண்டவர் ரகசியமாக தான் வருவார் அப்படின்ற அப்படிப்பட்ட அதாவது உலகத்தில் இருக்கிற மக்கள் மனசை சாத்தான் குருடாக்கி தான் வச்சுருக்கான். நம்ம நினைக்கிறோம் நம்ம பைபிள் படிக்கிறோம், நம்ம நல்ல வெளிச்சத்தில் நிற்கிறோன்ட்டு. நான் கிறிஸ்தவர்களை சொல்கிறேன். ஆனால் அவங்க வெளிச்சத்தில் நிற்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இருளுக்குள்ளே தான் இருக்காங்க. அது ஒரு மாயையான ஒரு பொய்யான வெளிச்சம், அதுக்குள்ளே அவங்க இருக்காங்க, சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள்ளே இல்லை. அதனால தான் ரகசிய வருகையெல்லாம் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ரகசியமாக வருவார், என்னை எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள்லாம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது பின்னாடி தான் 80% 90% ஆஃப் த மக்கள் இருக்காங்க, 99% இருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த சொல்லாரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த ஆராய்ந்து பார்க்குறதுங்கிறது ஒரு 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 பெரிய ஒரு வேலை. அது சும்மா லேசாக நம்ம பைபிள் படிக்கிறது லேசாக அப்படி வாசிட்டு விடுறது இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்தோம் சரி அப்படின்னு மூடி வைக்கிறது இல்லை. அதுனா அந்த வசனம் என்ன ஒரு கருத்து நமக்கு சொல்லுது, அந்த கருத்து நமக்கு சரியாக இருக்குமா, அந்த கருத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும், பல விஷயங்கள் இருக்குது. தீர்மானிக்கணும். ஒரு வாசிக்கிறோம், அதனுடைய கருத்து ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கடுத்து ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும்.
ஒரு டெசிஷன் வரணும் எடுக்கணும்ல. வசனத்தை வாசிட்டு அப்படியே விடுறதில்ல. அது அடுத்தடுத்த நிலைமைக்கு நம்ம அதில் எப்படி நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பெரும்பாலும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதபடிக்கு மனிதன் வந்து ரொம்ப பிஸியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்ருவாங்க. அதனால் உட்காந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதை தியானம் பண்ணுறதுக்கும் நேரம் இல்லை, அதை வந்து நம்ம சரியான ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த பரபரப்பான ஒரு உலகத்தில் பரபரப்பாக போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிடும். சொல்கிறாரா சரி கேட்டுக்குவோம், 10 பேர் சொல்லும்போது ஓகே அப்படிங்கிற அளவுக்கு அது போயிடுது. எப்பயுமே தானியேலுடைய காலத்தில் வந்து எல்லாருமே வந்து சிலை வணங்கினாங்கன்னா நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உறுதியாக அவங்க இருந்தாங்க, படித்தாங்க, தெரிஞ்சாங்க. சத்தியத்தில் அவங்க வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து இருந்ததுனால தான் இருக்க முடிஞ்சுச்சு. அதனால் ஒரு வித்தியாசமான சத்தியம் சார்ந்து வாழணும் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் இருந்தால் தான் முடியும். தீர்மானிக்காமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி போச்சுன்னா அப்படி போயிட்டே தான் இருக்கும். அதில் வந்து வாய்ப்பு குறைவு தான். அப்போது நிறைய பேருக்கு ஹவு டு மெடிடேட் பைபிள் பாஸ்டர் சொல்லபடி பார்த்தீங்கன்னா வேதகமத்தை எப்படி தியானிக்கணும்னு தெரில. வேதம் வாசிக்கிறாங்க, ஆனால் அந்த வேதத்தை வந்து நம்ம இந்த கதையில் பார்த்த மாதிரி ஆராய்ந்து அவங்க படிக்காததுனால, ஜோடி போட்டு படிக்காதனால, ஆவியானோட உட்காந்து படிக்காததுனால அவங்களுக்கு தெரியல. நம்ம சொன்னாலும் அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துலேயே தான் இருக்கிறாங்க, அந்த லிட்ரல் மீனிங் தான் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமை தான். இன்னொரு காரியம் என்னென்னா, உண்மையிலேயே நிறைய கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா ஜோசிய புஸ்தகம் மாதிரி பார்க்குறாங்க. ஜோசியம் நம்மலாம் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறோம், அதை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? என்னோட வேலை பார்க்குற சில கிறிஸ்தவர்கள் அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன். அதாவது என்னென்னா, டெய்லி உட்காந்து படிக்கிறதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு காரியம் நான் செய்ய போகிறேன்னா அதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படக்குன்னு திறந்து ஒரு வசனத்தை பார்க்கணும். அந்த வசனம் வந்து எனக்கு ஏற்புடையதாக இருந்ததுனாக்கா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை செய்ய சொல்கிறாரு, நான் செய்கிறேன். சப்போஸ் அது இல்லைன்னா திரும்ப மூடி வச்சுட்டு திரும்ப ஜெபம் பண்ணிட்டு திரும்ப திறந்து பார்க்கணும், வேற ஒரு பக்கம் வரும். இப்பயும் சரி, ஏன் ஆண்டவர் உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மறுபடி ஜெபம் பண்ணுங்க, மறுபடி ஜெபம் பண்ணிட்டு மறுபடி 3வது தடவை கேட்கும்போது ஏதோ உங்களுக்கு பாசிட்டிவாக வந்தோடனே ஆண்டவர் கடைசியில் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு சிஸ்டர், கொடுத்துட்டாரு மேடம், அதுக்கப்புறம் தான் நான் அந்த வேலையை பண்ணேன். அப்போ அவங்க வந்து பைபிளை எப்படி பாருங்க, எப்படி கிளி ஜோசியம் பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்க பைபிளை பார்க்குறாங்க. அப்படி தான் நிறைய பாஸ்டர் சொல்லி தராங்க. நீங்கள் ஒரு வசனத்தை பாருங்க, அதாவது வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார். அதை முழுக்க தவறான ஒரு விதத்தில் வந்து விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பைபிளை படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி பைபிள் ஸ்டடி கிடைக்கும்? இப்போ நாம இந்த கடைசி கால சம்பவங்கள், அதாவது இறுதி நெருக்கடி, அந்த நெருக்கடியில் நாம நிற்கணும்னா நமக்கு எது உதவி செய்யும்? இப்போ நாம் எப்படி படிக்கணும்? இதுதான் நம்ம கற்றுக்கிற பாடம். ஸோ உலகத்தில் அவங்க வந்து பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்படியே பாரம்பரியமாக சொல்கிறத அப்படியே செஞ்சுட்டு வர்றாங்க. உலக போதகர்கள் அவங்க வேதாகமத்தை எந்த வகையில் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த கருத்துக்களை பார்க்குறாங்க, இப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த கடைசி கால பிரச்சனைகளில் நாம் தப்பிக்கணும்னா நமக்கு எது உதவி செய்யும்? விமலா சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். வினோதினி சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பார்க்கணும். இதுவே வேதாகமே ஒரு தீர்க்க தரிசனம். ஆமா, அதை ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப விடிய காலத்து வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். புத்தகங்களை நம்ம படிக்கும்போது நம்மளுடைய இன்னும் புரிந்து கொள்ளுதல் அதிகமாகுது, இன்னும் நம்ம வந்து கேரக்டரில் டெவலப் ஆக முடியும்னு சொல்ல வர்றீங்க. சரிங்க. இறுதி நெருக்கடியில் நிற்கணும்னா முதலாவது நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும். 2வது நம்ம தீர்க்கதரிசி புஸ்தகங்களை நம்ம படிக்கணும். ஆனால் உலகம் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள்ட்ட போனாலே அவங்க ஏதோ ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அதுலேருந்து தான் பேசுவாங்க. அப்படி தான் வந்து நமக்கு வந்து சொல்லுகிறது. சரிங்க. இப்போ இந்த தேவ வார்த்தையை, இந்த தேவனுடைய வசனத்தை நாம் ஆராயபடி, இப்போ நாம் டெய்லி ஆராய்ந்து படிக்கிறோமா? நம்ம உலகத்தை சொல்கிறோம். இப்போ நாம் ஆராயாதபடி நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிறது எது? இப்போ நாம் ஏன் ஆராய்ந்து படிக்க முடியல? இப்போ பாஸ்டர் சொன்னார் உலகத்தை அவங்க சார்ந்து உலக வாழ்க்கை அப்படின்னா, எனக்கு வந்து தேவனை விட உலகம் பெருசாக தெரியுது. உலக கல்வி, உலக சந்தோஷங்கள், இல்லை உலக சொத்து சுகங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை முறை, இது எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால என்னுடைய கவனம் எங்கே இருக்குது அங்கே போகுது. இப்போ இதை தான் நம்ம வந்து
உண்மை பொய்ன்னு சொல்கிறோம், தேவன் சாத்தான்னு சொல்கிறோம். அப்போ சாத்தான்கிட்ட போனால் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் ஆர்வம் அதிகமாகுது, அதில் தான் நம்ம நிற்கிறோம். அப்போ தேவன்கிட்ட வரணும்னா இந்த பொக்கிஷத்தை தேடும். இப்போ இது நமக்கு வந்து இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமாக, எது என்னுடைய கவனத்தை சிதறடிக்கிறது? எப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் செய்யலை, நான் கமிட் ஆயிட்டேன், எனக்கு வேறு வழி இல்லை, இதை நான் செஞ்சு தான் ஆகணும், நான் வந்து கண்டிப்பாக இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும், இத்தனை மணி நேரம் நான் உழைச்சி தான் ஆகணும், இல்லைனா வேலை இருக்காது, வேலை இல்லைன்னா என்னால் இஎம்ஐ கட்ட முடியாது, இஎம்ஐ கட்ட முடியலன்னா என்னால் உலகத்தில் வாழவே முடியாது. அதாவது நம்மளை ஒரு கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி சிக்க வச்சிடறான். எனக்கு பிடிச்சிருந்து நான் செய்கிறேன்லாம் இப்போ சொல்கிறது இல்லை பிரதர். இப்போ என்னன்னா, நீங்கள் இதில் ஒன்று சொல்கிறீங்கல்ல, கமிட்மெண்ட்டில் அவன் சிக்க வைக்கிறான்னா நான் போய் சிக்கிக்கிறேன்னா, நம்ம வந்து நாம் போய் சிக்கிக்கிறோம். அவன் வந்து நம்மளை இழுக்கலை. நான் தான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் தான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் தான் டூர் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் போய் என்ன பண்ணுறேன், சிக்கிக்கிறேன், அவன்கிட்ட மாட்டிக்கிறோம், வெளியே வர முடியல. இப்படி நம்ம இங்கே ஆதாம் ஏவாள் அந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த அம்மா தான் போய் மாட்டிக்குது. அவங்க சாத்தான் சிக்க வைக்கலையா? இல்லை, போய் அவர் என்ன சொல்றாரு, என்னத்தை கொடுக்குறான்ல. இல்லைங்க, இப்போ அவங்க அங்கே என்ன பிரச்சனை, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்பா நீங்கள் 2 பேரும் தனியாக பிரியவே கூடாது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுது, தான் மேலே உள்ள நம்பிக்கையில் சுயம் தன்னை நம்பி போகுது, நான் தப்பிச்சு வந்துடுவேன்னு போகுது, போய் மாட்டிக்குது. அதே போல தான் சாத்தான் சிக்க வைக்கிறான்றத விட எனக்கு அதில் விருப்பம் இருக்குது, அவ்வளோதான். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, எனக்கு இன்வால்மெண்ட் இல்லைனா. நான் தான் போய் என்ன பண்ணுறேன்னா வாலண்டியராக அதில் மாட்டிக்கிறேன், மாட்டிக்கிட்டு என்னால் வேற வெளியே வர முடியல. இப்போது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நாம் தான், சுயம் தான் வந்து காரணம். அந்த சுயம் அப்படின்ற விஷயமும் சாத்தான் கொடுக்கறது தானே, அவன்கிட்ட தானே அந்த விஷயம் இருந்தது, அவன்கிட்ட தான் நமக்கு வந்திருக்கு. சுயம் இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்கல்ல. நம்ம இன்னொருத்தரை குறை சொல்கிறதுக்கு முன்னால் முதல்ல எனக்கு தானேங்க அதில் இன்வால்மெண்ட்டு. ஏங்க நான் வந்து ஏதோ ஒரு ஊரில் போய் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு ஓடி இருக்கலாமேங்க. நான் ஏதோ ஒரு படிக்காமலே இப்போ என்ன ஆதி காலத்தில் என்ன தேவன் கொடுத்தாரு, விவசாயத்தை தானே கொடுத்தாரு. நான் பசங்க விவசாயம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போகலாமே. நான் தானே என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, அதுக்கு கடன் வாங்குறேன், அதுக்கு லோன் போடுறேன், அதில் போய் மாட்டிக்கிறேன். எனக்கு தானே காரில் கம்ஃபர்டபுளாக போகணும்னு ஆசை வருது, லோன் போட்டு மாட்டிக்கிறேன், நான் இஎம்ஐ கட்டணும். அப்போது மெயினான காரணம் வந்து சாத்தானை விட எனக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தின் தேவனானவன் என்கிட்ட வர்றான், அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள மனப்பக்குவத்துக்குள்ள நான் இருக்கும்போது அவனால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. இல்லை நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். சோதனையில் சிக்கிறவன் வசனம் சொல்லுது, சுய இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு அந்த சுய இச்சையினால் தான் நமக்கு வரக்கூடிய அந்த பழம் நல்லா இருக்க, கண்களை தெளிவிக்கும், புத்தியை தரும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணம். அவன் சொல்கிறான்னு சாச சொல்கிறாங்கிறதுக்காக அதை வந்து ஆமாம் அது திருப்பி பார்க்குறா, அது ஒன்றே அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே வந்துடுது. ஜீவ விருட்சம் இருக்க தான் செஞ்சது இல்லையா, சும்மா அவங்க சாப்பிடக்கூடிய பழங்கள் இருக்க தான் செய்தது. இது அதை விட டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது, ஆனால் பார்க்கும்போது இதை விட அது பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிறக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பில் தான் போய் சிக்கிறது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த விஷயம், பிசாசானவன் வந்து லகுவாக நம்மை சிக்க வைப்பதில் அவன் முயற்சிக்கிறான். அவனுடைய முயற்சி ஒன்றும் சாதாரணமானதில்லை, அவன் முயற்சிக்கிறான். அவனுடைய முயற்சி அவனுக்குள்ள அந்த டீம் வந்து பெருசாகணுங்கிறது தான் என்ன. ஆனாலும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஏன்னா அதனுடைய விளைவை நாம் பார்க்கணும், அதன் விளைவு என்ன, அதனுடைய ரிசல்ட் வந்து எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். இது ஒரு வசனமே இருக்குங்களே பாஸ்டர், அதான் அந்த இதில் வரும், பின்பு இச்சையானது, யாக்கோபு 1 அதிகாரம் 15வது வசனம், பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போது எனக்கு வந்து மெயினான காரணம், நான் பாவத்துக்குள்ளே விழுறது காரணம் என்னென்னா இச்சை தான். அப்போ நான் தான் காரணம். நான் என்ன பண்ணுறேன், இதையும் தூக்கி ஆதாம் மாதிரி சாத்தா மேலே போகிறான். ஆதாம் என்ன சொன்னான், நீர் கொடுத்த இந்த பெண்ணு அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ தேவனை தான் குற்றம் சொல்கிறான். அதே போல் தான் நம்ம சொல்கிறோம். அப்போது காரணம் நம்மளுடைய சுயம், நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய இச்சை தான் காரணம். ஸோ முதலாவது நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா, ஒரு போராட்டம் இருக்குது,
உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில், தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடுவில் ஒரு போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவது எதுன்னா வசனம் தான் வெளியே கொண்டு வரும். இந்த போராட்டத்தில் நான் போய் எப்படி சிக்கிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆசையினால் நான் போய் சிக்கிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தோம். இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது? முதலாவது வேதத்தை ஆராயணும். இரண்டாவது என்னுடைய இச்சையை என்ன பண்ணணும், நான் விடணும். வேறு ஏதாவது இதில் வேறு கருத்துக்கள் இருக்குங்களா? வினோதினி, ஃபெமிலா, சாரா ரோஸ், செட்ரிக், ஏதாவது நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? சரிங்க. முதலாவது தலைப்புலேருந்து இப்போ அடுத்த தலைப்புக்குள்ளே வர்றோம். ரெண்டாவது முத்திரை. முத்திரைனா என்னங்க? ஃபஸ்ட்டு அடையாளம். ஏன் நம்ம இந்த முத்திரையை பற்றி இப்போ படிக்க போகிறோம்? எதிர்காலத்தில் நமக்கு வரப்போகிறதே இந்த முத்திரையை பற்றின பிரச்சனை தான் வரப்போகுது. அதுதான் நம்ம கடைசிக்கில் சந்திக்க போகிற மிகப்பெரிய பிரச்சனை. இதில் முத்திரைனா என்னங்க? முதல்ல முத்திரைனா என்னங்க? முத்திரையில் என்னங்க இருக்கும்? முத்திரை என்னன்னா சீல். சீலில் என்னங்க இருக்குன்றேன்? அதிகாரம் இருக்கும். ஒரு சீல் இருக்குது. இப்போ செட்ரிக் ஒரு சீல் அடிக்கிறாரு, சைன் போட்டு. அதில் என்ன இருக்கும்? முதல்ல செட்ரிக்கோடைய பேர் இருக்கும், அவருடைய டெசிக்னேஷன் இருக்கும், அப்புறம் அவருடைய வேலை இருக்கும், டெரிட்டரி, அவருடைய எல்லை இருக்கும். அவர் ரோவரில் ஒர்க் பண்ணுறாரு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார், இல்லை அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கார், இப்படின்னு அவருடைய பேர் இருக்கும். அப்போ இங்கே தேவனுடைய முத்திரை எந்த இடத்துல வருதுங்க? 10 கற்பனையில், ஓய்வு நாள் கற்பனையில் தான் வருது. என்ன இருக்குங்க அதில்? என்ன வருதுங்க? ஓகே, கிரியேட்டராக இருக்காரு. அப்புறம் முதல்ல சொல்லுங்க. பேரு. சரி, பேரு. பேர் அதுல என்ன வருது? ஜெகோவா, கர்த்தர் அப்படின்னு வருது. அடுத்தது இல்லாட்டி அவங்களோட டெசிக்னேஷன் கிரியேட்டர். இந்த பூமி எல்லாத்தையும் படிச்சவர் யூனிவர்ஸ் சிருஷ்டிகர். ஓகே. அண்ட் அப்போ டெரிட்டரி அவர் சிருஷ்டிச்சது எல்லாமே அவரோட டெரிட்டரிக்குள்ளார வந்துடுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வானம், பூமி, சமுத்திரம், யூனிவர்ஸ் இது ஃபுல்லாக அதுதான் முத்திரை அப்படின்னு சொல்ல வர்றோம். இதில் இப்போ சாத்தானுடைய வேலை என்னங்க? ஏன் இந்த ஓய்வுனால இந்த கற்பனையை அவன் தூக்கி போடுறதுலே கவனமாக இருக்கிறான்? இப்போ சாத்தானுடைய மெயின் நோக்கம் என்ன? கற்பனை இல்லை, கற்பனை தேவையில்லை. ஏன் அவன் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறான்? இந்த முத்திரையில் கற்பனையில் ஏன் கற்பனை எடுக்கணுங்கிறதுல ஏன் கவனமாக இருக்கிறான்? அவனுக்கு தேவனுக்கு கிடைக்கிற அந்த ஒரு மரியாதை, அந்த பொசிஷன் அவனுக்கும் வேணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கு தான் இதெல்லாம் பண்ணுறத பார்க்குறோம். கற்பனையை தூக்கிட்டா ஏற்றுக்கொள்கிறோம். அந்த நாளை மாற்றி போடும்போது என்ன ஆகுது? நம்ம சாத்தானை எல்லா விதத்திலையும் ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுது. ஆண்டவர் என்ன பண்ணலை, சிருஷ்டிக்கலை, அவர் சிருஷ்டிகர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை, அந்த தொழுகை அவனுக்கு போய் சேருது. அதுக்காக தான் அவன் அந்த கற்பனையை தூக்கணும்னு பார்க்குறான். இதுக்கு நம்ம பரலோகத்துக்குள்ளே போனோம்னா அங்கேயே பிரச்சனை என்ன? நம்ம எசாயா 14, எசேக்கியேல் 28 வாசிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னா, அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக ஆகணுன்றது தான் அவனுடைய எண்ணம். அவனும் தேவன் ஆகணும். ஏன்னா அவன் வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் நடுவிலே நான் வீட்டிருப்பேன்னா அங்கே தேவனுக்கு கிடைக்கிற தொழுகையை அவன் எடுத்துக்கணும். இதுதான் அவனுடைய பிரச்சனை. அவன் இந்த 4000 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவரை சோதிக்கும் போது கூட என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் வேணாம், என் காலில் விழுந்துக்கும் முடியும், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அப்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல யாரை நம்ம இந்த மிருகத்தை வணங்குறது மூலமாக யாரையும் வணங்குறோம்? அப்போ அவனுடைய மெயின் எய்ம் என்னன்னா இந்த தொழுகை. இதுதான் அவனுடைய மெயின் எய்ம். ஏன் அவன் இந்த ஓய்வு நாள் கற்பனையை மட்டும் மெயினாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், இந்த ஓய்வு நாள் தான் அந்த 4வது கற்பனை தான் அது சிருஷ்டிகருங்கிறத நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம். அவர் தான், அதில் தான் முத்திரை இருக்குது. அப்போ அதை அவன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அண்ணா யார் தேவனாக மாறிடுவான்? அவன் மாறிடுவான். இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. இப்போது இது நம்ம ஏற்கனவே இந்த சர்ச்சில் டிஸ்கஸ் பண்ண கேள்வி தான். சரி, இப்போ உலகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, சண்டே தொழுது கொள்ளலாம், எங்கே வேணால் எந்த நாளில் வேணால் தொழுது கொள்ளலாம், ஆனால் ஓய்வு நாள் சபை கூடுகிற நாளுங்கிறது சனிக்கிழமை. இப்போ நாம் சனிக்கிழமை கூடுறோம், அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூடுறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூடுறதுனால என்ன பிரச்சனை? இப்போ ஞாயிற்றுக்கிழமை
ஒரு பாரம்பரிய திருச்சபையில் தொழுகை செய்கிறாங்க, இல்லை வேற ஒரு நம்ம புரொட்டஸ்டாண்ட்லேயே வேறு மதத்தை சார்ந்தவங்க தொழுகை செய்கிறாங்க. இப்போ நம்ம சனிக்கிழமை செய்கிறோம். இது என்ன ஒரு பெரிய பிரச்சனையா அப்படி தான் கேள்வி. இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை தொழுகை செய்யறதுனால என்ன பிரச்சனை, அதை சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள். இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை போய் தொழுகை பண்ணுறேன், நானும் அதே ஆண்டவரை தான் தொழுகை பண்ணுறேன், நான் வச்சுருக்கிற அதே பைபிளை தான் நானும் படிக்கிறேன், அதே தான் நானும் செய்கிறேன். இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை தொழுகை பண்ணுறதுனால என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நீ ஏன் சனிக்கிழமையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஆண்டவர் என்னைக்கு நம்மளை தொழுகை செய்ய சொல்லியிருக்கார்? ஆதி ஆகமத்திலிருந்து நமக்கு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. அவரோட காலத்துல, அவரோட காலத்துக்கு அப்புறமா சீஷர்கள் எல்லாருமே எந்த நாள்ல ஆண்டவர் அந்த ஓய்வு நாள்னு கடைபிடிச்சது என்னைக்கு? அதுல எங்கேயாவது மாத்திருக்காங்களா? இல்ல. நீ எப்படி சனிக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்றீங்க? அதுக்கு என்ன எவிடன்ஸ் கொடுக்குறீங்க? சனிக்கிழமை ஓய்வு நாள் நீங்க தானே அதை செய்யறீங்க. உலகத்துல இருக்க 99% ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பிடுறான், நீங்க மட்டும் தான் சனிக்கிழமை கும்பிடுறீங்க. எங்க இருக்கு வேதாகமத்துல ஓய்வு நாள் சனிக்கிழமைன்னு சொல்லுங்க. 7ஆம் நாள். இதுதாங்க நம்ம பேசுறோம். ஆக்சுவலா உண்மையிலே அது உள்ள போய் இன்டெப்தா பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை பண்ற தொழுகை அவனுக்கு போய் சேருது, சாத்தானுக்கு தான் அந்த தொழுகை போய் சேருத ஒழிய கடவுளுக்கு அதுக்கு வரல. உண்மையான ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது உண்மையான ஓய்வு நாள் கிடையாது. அதை கொண்டு வந்தது அவன் தான் கொண்டு வந்தான். ஆனால் அந்த நாளில் பண்ணுற தொழுகை யாருக்கு போய் சேருதுன்னா அவனுக்கு தான் போய் சேருதுங்கிறத நாம் அவங்களுக்கு புரிய வச்சோம்னா வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அந்த புரிய வைக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது ஆண்டவர் அவருடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த சிருஷ்டிப்பை பற்றி நம்ம படிக்கிறோம். இந்த சிருஷ்டிப்பின் ஒரு அடையாளம் தான் ஓய்வு நாள். 6 நாள் படித்தார், 7ஆம் நாள் ஓய்வு நாள். அப்போ அந்த ஓய்வு நாளை நாம் கடைப்பிடிக்கும் போதெல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பு ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஆண்டவரை தொழுது கொள்வது என்றைக்கும் தொழுது கொள்ளலாம். நான் பிசாசனவன் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்துக்குமே ஒரு டூப்ளிகேட் வைக்கிறான். இப்போ ஒரு சிருஷ்டிப்புன்னு சொல்கிறோம் நம்ம, வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் சொல்கிறது என்னென்னா எவல்யூஷன். அதெல்லாம் நீங்கள் ஆமாம் ஆண்டவரெல்லாம் உண்டாக்கலைங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ஒரு தப்பான இந்த செய்தி இந்த உலகத்தில் நிறையவே இருக்குது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இது தன்னால் உருவாச்சு, ஆண்டவர் ஒன்றும் உருவாக்கலைங்கிறது. இன்னும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இன்னொன்று இருக்குது. நம்ம வேதம் சொல்லுகிறது 6 நாட்களுக்குள்ளாக, 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, ஒரு நாளுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் 24 மணி நேரம்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன இது 1000 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்திலே இப்படி ஒரு போதனையே இருக்குது. அப்போது இதெல்லாம் எதுக்கு காரணம்னா, ஆண்டவருடைய அந்த சர்வ வல்லமையை மட்டுப்படுத்தி இது உருவாக்குறதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள விஷயங்கள் இது. பிசாசானவன் திருச்சபைக்குள்ளே, இன்றைக்கி திருச்சபைக்குள்ளேயும் அதை தான் பேசுகிறேன். 1000 வருஷம் ஆச்சு, 6000 வருஷம் ஆயிடுச்சு இது உருவாகிறதுக்கு. நான் ஆண்டவர் அளமாக சொல்லும் போதே ஆதியாகமத்திலே 1ஆம் நாள், அதாவது சாயந்தரமும் விடியற் காலமாகிய 1ஆம் நாள், இப்படி ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். சாயந்தரமும் விடியற் காலமாகிய 1ஆம் நாள். இப்போ ஒரு நாள்னு சொன்னால் ஒருவேளை தீர்க்க தரிசனப்படி 1 வருஷம் அப்படின்னு ஒருவேளை எடுத்துக்கலாம். இது ஆண்டவர் சொல்லும் போதே சாயந்தரமும் விடியற் காலமாகிய 1ஆம் நாள், இப்படி தான் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்தி அதை சொல்கிறார். அதனால் சிருஷ்டிப்பு 6 நாளைக்குள்ளாக உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது இதை பொய்க்காக பண்ணுவதற்காக எதிர்மறையான நிறைய விஷயங்களை பிசாசானவன் கொண்டு அவருடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தவும். அதை எடுத்தாச்சுன்னா பிரின்சிபால் எடுத்துட்டோம்னா எல்லாருமே பிரின்சிபால் தானே, அந்த கதைக்கு வர மாதிரி தனக்கு அந்த வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் அதை ஒரு ஒரு மாய தோற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறான். அதனால் இதுக்கு ஏற்ற மாதிரி ஓய்வு நாளாக ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்தார், அதனால ஞாயிற்றுக்கிழமை, எங்கள் பைபிளில் இருக்கா கிழமை என்ன, அப்படியெல்லாம் இல்லை, இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் சரித்திரபூர்வமாக செய்யப்படுகிற விஷயம், குட் ஃப்ரைடே கொண்டாடுறாங்கல்ல, நம்ம கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவ சபையை கொண்டாடுகிறது. அது குட் ஃப்ரைடேன்னு வரும்போது அது அப்புறம் ஆண்டவர் 1ஆம் நாள் உயிர் தெழுந்தாலும் சொல்லி ஃபஸ்ட் டேயை உயிர் தெழுந்த நாளாகவும் கொண்டாடுறாங்க. அப்போ முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அது ஈஸ்டர் சண்டே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் 7ஆம் நாள் என்ன தான் வரணும், சனிக்கிழமை தான் வரணும். அதில் மாற்றமே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டு தான் இருக்கும், கணக்கு தப்பாது. சரிதானா? சரித்திரத்தில் நம்ம எப்படி தேடினாலும் சரி மிஸ்மேட்ச் பண்ணுறதுக்கு அவன் பல
விஷயங்களை செய்வான், ஆனால் அது மிஸ் மேட்ச் ஆகாது. அது இதுலயும் வாய்ப்பே இல்லை. நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது போல ஒரு சில ஒரு பெண்டிகோஸ் பாஸ்டர் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்ன பாருங்க. சார் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, யோசுவா காலத்தில் 10 பாக சூரியனை நிறுத்திட்டாரையா? சார் நமக்கு விஷயம் தெரிஞ்சனால இல்லை, எசேக்கியா ராஜா காலத்தில் வந்து பின்னிட்டு போச்சு, அப்போ கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ எப்படியெல்லாம் அவங்க வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக தான் பாஸ்டர் இருக்காங்க கேள்வி கேட்கறதுல. பின்னிட்டு போயிடுச்சு, முன்னிட்டு வந்துருச்சு, அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு நாள் முடியணும்ல. இப்போ உதாரணமாக அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி இரவும் காலையும் சாயங்காலம், இரவும் பகலும் ஒரு நாள் தான் ஆண்டவர் சொல்கிறார். அது ஆகலை, சரி அதுவே விடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் பொய்யா செய்வாரா? அவரால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்களும் பொய்யா செய்வாங்களா? அப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை வந்து மிஸ்லீட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு, அது தவறான விஷயம். அப்போது கடைசி நாளில் வரப்போகிற சந்திக்க போகிற மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த ஓய்வு நாள், தொழுகை என்றைக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த நாளில் இந்த நாளுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமாங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போது எனக்கு வந்து உண்மையான தொழுகை என்னைக்குன்னு தெரியுது. இப்போ இந்த தொழுகைக்காக நான் வந்து இந்த தொழுகையை வந்து நான் வந்து தொழுகை நாளில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு எக்ஸாம் நடக்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இல்லை நான் ஜாபுக்கு இம்பார்ட்டண்ட்டாக போகணும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேனா, நான் சமரசம் ஆகிறேனா அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நம்ம ஒரு கேள்வியை கேட்டுப்போம். அப்போ ஓய்வு நாளுக்காக எந்த ஒரு சூழலையும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, சமரசம் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய முத்திரை எங்கே போடப்படுதுன்னா நெற்றியில் போடப்படுது. மிருகத்தோடைய முத்திரை நெற்றியிலையும் வலது கையிலையும் போடப்படுது. இது என்ன உங்களுக்கு இதை வச்சு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுங்களா? நெற்றியில போடப்படுது அப்படிங்கும்போது நம்ம முழுமையாக தீர்மானம் எடுத்து ஆண்டவரை தொழுது கொள்றதுன்னு சொல்லி போயிடுறோம். மிருகத்தின் முத்திரை நெற்றியிலாவது வலது கைகளிலாவது. நெற்றியில போடப்படுறவங்க முழுசா மிருகத்தையே பின்பற்றலாம், ஓய்வு நாள் ஆசிரிப்பு இதுக்குள்ள போயிடலாம், ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள போயிடலான்னு போயிடுறவங்க. வலது கையில் போடப்படுறவங்க அவங்களால அந்த தீர்மானம் எடுக்க முடியல முழு மனசோட. ஆனால் இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஜாப் செக்யூரிட்டி, இந்த உலகத்தில் வாழணும், மற்ற காரியங்களுக்காக போயிடுறாங்க. அந்த மாதிரி அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்கிறதுபடி பார்த்தீங்கன்னா இது உலக அறிவு சார்ந்த விஷயம். அது வந்து வெறும் தேவனை மட்டுமே நம்பி இருக்கிற அந்த பரலோக ஞானத்தின் மூலமாக நம்ம வாங்கிக்கிறது தான் தேவனுடைய முத்திரை. இதில் வாங்கிறது இந்த உலக கருத்துக்கள், உலக பாரம்பரியங்கள், இதை வச்சு நம்ம வாங்கிக்கிறது இது. சரி, வேறு ஏதாவது இதில் சொல்ல விரும்புகிறீங்களா தொழுகையை பற்றின விஷயங்களில்? பாஸ்டர் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா பாஸ்டர் தொழுகை சம்பந்தமான விஷயங்கள்? முத்திரையை பற்றி பார்த்தோம். அடுத்தது யாரை ஆண்டவர் சொல்லார் எப்படி தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறார். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு. இது வந்து எல்லாமே அடங்கிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு அதில் உள்ள முங்கி நம்ம வந்து ஆழம் பார்க்கணுமோ பார்க்கலாம். சரிங்களா? நம்ம அறகுறையாக இருக்கிறோமா அல்லது மேலோட்டமாக போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, சரிங்களா, அந்த முழுமையான அந்த விஷயம் இருக்குமானால் அதுதான் முக்கியமானதாக தேவன் பார்க்கிறார், அதை அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சில சமயங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய சில சூழ்நிலைகள் இப்படி இருந்தால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். ஆனால் அது சரியா இல்லையாங்கிறது வந்து அவங்கவுங்க நம்ம தீர்மானிக்கணும். இது ஏன்னா நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இப்போ தானியல் அவரை தான் திரும்பி எடுக்க வேண்டியிருக்கு. தானியல் வந்து ஒரு அந்நிய தேசத்தில் தான் இருந்தார். அவங்க கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பாக அங்கே இவரையிலிருந்து இங்கேருந்து கொண்டு போனவங்க தானே, பாபிலிருந்து போனவங்க நிறைய பேர் இருக்குத்தானே செஞ்சுருப்பாங்க. ஆனால் தானியல் மட்டும் ஏன் வந்து ஒரு யுனிக், ஒரு வித்தியாசமான ஒரு நபராக இருந்திருக்கார்ல, யுனிக் பர்சனாலிட்டி. ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கலையா? அப்போ அந்த இடுக்கமான ஒரு நிலைமையிலையும் அவர் முழுமையான தேவனை விசுவாசித்தார், முழுமையாக அன்பு கூர்ந்தார், முழுமையாக தேவனை ஒப்பு கொடுத்தார், தொலை கொடுத்தார். அப்போது
நெருக்கடிகள் இல்லாமல் இல்லை. அவருடைய அதை விடுங்க, அவர் வந்து பதவி வச்சு மேலே போயிட்டார். அவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய சகோதரர்கள் இருந்தாங்கள்ல, அனன்யா, மிஷாவேல், அசரியா, அவங்க காலத்துக்கு வருவோம். அவங்க காலத்தில் வரும்போது அவங்களுக்கு நெருக்கடியை பாருங்கள். சொல்கிறது அவர் என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றலைனாலும் சரி. ஸோ அந்த நெருக்கடி பெரிய நெருக்கடி. இப்போ நம்ம இப்படி யோசிப்போம், அவங்க வந்து மனுஷீகத்தில் யோசித்து பார்த்து நம்ம வந்து உயிரோடு இருக்கணும்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. வேறு யாரும் பார்க்கல, இல்லை யார் பார்க்குறான்? அப்படி செய்ய போகிறதுனால அவங்களுக்கு என்ன, செய்யாமல் இருக்கிறதுனால என்ன செய்ய போகுது? கேட்டிங்களா? செய்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூட தான் இருக்கும். இப்போ நான் செய்கிறேன்னா ஒரு ஜாப் செக்யூரிட்டி யோசிப்பேன். நான் பாஸ்டராக இருக்கேன், இல்லைனா ஏதாவது செஞ்சால் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அல்லது அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கலாம்னு வைங்களேன். ஆனால் அவருக்கு என்ன இருந்தது? யாரும் அவங்களுக்கு இது கொடுத்தாங்களா? அவன் பொண்ணுங்க இல்லையே. இஸ் அண்டர் ஒரு ஹெவி அத்தாரிட்டி கீழே தான் அவர் இருந்தார். அப்படி இருந்தும் அவர் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையில் அவர் வந்து நின்னாரே. ஆண்டவர் கீழே வைக்கலையே, இங்கே வச்சிட்டார், மேலே வச்சிட்டார். அதனால் இது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சனல் கன்விக்ஷன், பர்சனல் டெசிஷன். எப்படி நம்ம இருக்கிறோம் அதுக்கு தகுந்தபடி ஆண்டவர் வந்து எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக கொடுப்பார், கூட கொடுப்பார். அப்போது பாஸ்டர் சொன்ன எக்ஸாம்பிள் தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தேவன் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து இல்லை. உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக நிற்கணுங்கிறது தான் அந்த மற்ற 3 பேர்களோட நிலைமை. இவருடைய நிலைமையும் அதே தான் நிலைமை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சிருஷ்டிகருக்காக நான் நிற்கிறேன்னா, இல்லை நான் வந்து சமரசமாகி நடுநிலையில் நிற்கிறேன்னா, இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் மிருகத்து பக்கத்துலையும் இல்லை போகிறேன்னா, இல்லை தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறேன்னா, இல்லை நடுநிலையில் இருக்கிறேனா அப்படின்னா நம்ம வந்து எந்த இது வந்து ஒரு சேலஞ்சிங் தான், சேலஞ்சிங் வேர்ல்டு. நம்ம சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. நிறைய விஷயங்கள், ஏன்னா வாழணும்ல, வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். அதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு சவால் தான். இந்த சவாலை வந்து நம்ம ஜெயிக்கிறோன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. ஈஸியாக சொல்லிவிட்டு கடந்து போகிறதில்ல. அதை வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்ம யோசித்து அதை முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு வகையில் இப்போது முழு நேர ஊழியக்காரர்கள், போதகர் அப்படிங்கிறவங்க எப்போவுமே அந்த வேதாகமம், பைபிள் அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. நாங்கள் முழுக்க உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறதுனால மிகுந்த சவாலாக தான் பாஸ் இருக்குது. இப்போ தேவனோட பலத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ தானியேலும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளாவது சத்தியத்துக்குள்ளே இருக்கோம், அவர் வேற ஒரு பிரதேசத்தில் இருக்காங்க. அப்போ அவர் நின்றுருக்காரே, உலகம் வேணான்னு சொல்கிற மனப்பக்குவம் நமக்கு வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மனப்பக்குவம் நமக்கு வரணும். அது வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முழுமையாக வர முடியும். அந்த மனப்பக்குவம் வரணும் நமக்கு. இந்த முன்மாறினா என்ன, பின்மாறினா என்னங்க? அடுத்த தலைப்பு முன்மாறி பின்மாறி. அந்த யூதர்களுடைய அறுவடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முளைச்சி வர்றப்போ ஒரு மழை பெய்யும், அறுவடை சமயத்தில் ஒரு மழை பெய்யும். இதை தான் வந்து முன்மாறி பின்மாறின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே முன்மாறி எந்த காலத்தில் ஊட்டப்பட்டது? எபேசு சபையின் காலத்தில் வந்து ஊற்றப்பட்டுச்சு. ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் 5000 பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து மல்லு கட்டினாலும் ஒருத்தர் கூட கொண்டு வர முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஏன் அவங்களால அவ்வளோ தூரம் வல்லமையாக ஊழியம் செய்ய முடிந்தது? நம்மளால் முடியல. ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம ஊழியம் செய்யணும்னு நினச்சி பண்ணினாலும் ஒன்றும் பெரிய ஆத்ம ஆதாயம் பெருசாக பண்ண முடியலைங்க பாஸ்டர். இதற்கு என்னங்க பாஸ்டர் காரணம் சொல்ல வர்றீங்க? இப்போ ஊழியம் பண்ணணுன்ற வாஞ்சை இருக்குது, எங்களால் முடிந்த, இப்போ நான் ஒரு பார்ட் டைம் ஒரு ஊழியம் செய்கிறேன், ஆனால் எங்களால் செய்ய முடியுது, வர்றாங்க, கேட்குறாங்க, போகிறாங்க, ஆனால் ஆத்ம ஆதாயம் ஒன்றும் பண்ண முடியலைங்களே. இருந்தாலும் இப்போது விதை விதைக்கிறது பவுல் சொல்கிற மாதிரி, நான் விதைத்தேன் அப்போல் நான் நட்டேன் அப்போல் நீர் பாய்ச்சினா, விளைய செய்கிறது தேவன், ஆனால் தேவன் இன்னும் விளைய செய்யலைங்களே. என்ன இதுக்கு என்ன பாஸ்டர் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில்? நம்ம இந்த வாரத்தில் படிக்கிற பாடம் வந்து முன்மாறி பின்மாறி என்பது ஒரு சரித்திரபூர்வமாக அல்லது ஒரு ஒரு நடக்கக்கூடிய தேவன் திட்டமிட்ட அந்த நிகழ்வின்படி நடக்கக்கூடிய விஷயங்கள். அது வந்து அப்போஸ்தலருடைய காலத்திலே முன்மாறி ஊற்றப்படும் போது சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, ஊழியங்கள் நடந்தது, ஏராளமான
மக்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நானம் இருந்தது. அதிகமான சபைகளாக ஸ்தாபிக்கப்பட்டதை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் நடக்கலை அப்படிங்கிறது இல்லை, இப்போ வந்து நடக்குது, நடக்காமல் இருக்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரங்கள் நம்முடைய வேலையில் பலனை நம்ம உடனே கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வேலையை நம்ம செய்யணும். ஏன்னா இப்போ இந்த மானாவாரி இடம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நீ சொன்ன மாதிரி முளைக்கும் போது ஒரு மழை, அறுவடைக்கு ஒரு மழைங்கிறது மாதிரி அந்த நேரம் வந்து நமக்கு மழை இல்லைங்கிறது இல்லை. ஆனால் லேசாக ஒரு சின்ன சின்ன ஒரு தூறலோ பனியோ அது வந்து வளர்ச்சிக்குரிய விஷயங்களை நமக்கு உதவி செய்யும். அதுக்காக வந்து அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பிறகு கடைசி காலத்தில் தான் ஆண்டவர் வந்து ஆவியானவர் ஊற்றுவாரா, வல்லமையை கொடுப்பாரா அப்படிங்கிறது இல்லை. அதே இடையில நடக்க தான் செய்யுது. மற்ற இடங்கள் எல்லாம் நடக்க தான் செய்யுது. நம்முடைய ஊழியத்தினுடைய பலனை நம்ம கண்ணால் இப்போ உடனே பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் ஆரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். நீங்கள் நம்ம செய்கிற வேலை வந்து ஒரு அற்பமான வேலையாக இருக்கலாம், அற்பமான ஒரு உதவியாக இருக்கலாம். அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு அது வேலை செஞ்சு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்க தான் செய்யும். அன்றைக்கி 5000 கொடுத்தாங்க 3000 கொடுத்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இந்த நியூகினி அந்த இதிலெல்லாம் படிக்கணும்ல, மிஷன் ரிப்போர்ட்டில் அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. ஒரு மீட்டிங் போட்டாவே இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஜிசி பிரசிடெண்ட் வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறார் நியூகினியில். அவ்வளவு பெரிய கூட்டம். ஞானஸ்நானம்னா கிட்டத்தட்ட ஒரு 15000 பேர் கிட்ட ஞானஸ்நானம் கொடுத்த மாதிரி செய்தி சொல்கிறாங்க. சில இடங்களில் வந்து நடக்குது. ஒரு ரொம்ப ஆச்சரியமாக அந்த செய்தியை கேட்டு அவங்க வந்து இதை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்துக்காக வரக்கூடிய மக்கள் வரத்தான் செய்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு போராட்டமான ஒரு கட்டாந்தரையில் போட்டு முட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் காலங்கள் ஆண்டவர் நிச்சயமாக வச்சிருக்கிறாரு, அந்த காலத்தில் நடக்கும். இது வந்து பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். இதை தவிர ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் முன்மாறி பின்மாறி வச்சுருக்காரு. உங்களுக்கு புரியுதா? எப்படின்னா, நம்ம வந்து ஒரு சத்தியத்தை கேட்டு ஆண்டவருக்குள்ளாக வரணுங்கும்போது நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஒரு புத்துணர்வு. நம்ம எப்படி கடவுளுக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு ஒரு 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 உற்சாகமான அல்லது ஒரு பரவசமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வர மாதிரி நமக்கு தெரியும். யார் வந்து முன்மாரியை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் பின்மாரி கிடைக்கும். முன்மாரியினுடைய அனுபவம் இல்லாதவர்களுக்கு பின்மாரி கிடைக்காது. அப்போ முன்மாரியின் அனுபவம் என்றால் அந்த முன்மாரிக்காக அவர்கள் எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ காத்திருப்பாங்க, எவ்வளோ தூரத்துக்கு பாவ அறிக்கை செய்திருப்பாங்க, ஒப்பு கொடுத்துருப்பாங்க, என்ன ஒரு தாகத்தோடு இருந்திருப்பாங்க. இந்த அனுபவம் இருந்தால் தான் அந்த பின்மாரிக்குரிய அந்த ஒரு அந்த அனுபவத்தை நம்ம பெற முடியும். பின்மாரி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் பின்மாரி முதலாவது நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு, இந்த முன்மாரியினுடைய இதோட நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு பின்மாரியினுடைய காலத்தில் ஏராளமான அந்த அறுவடையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வார். சபை வந்து நிச்சயமாக சத்தியம் வந்து நிறைய சொல்லப்படும். அதுதான் நமக்கு வந்து பலன், நமக்கு சொல்லக்கூடிய பலன். இன்றைக்கி செய்கிற ஊழியத்தை விட பின்மாரி அபரிதமாக ஊற்றப்படும் போது எப்படி சீஷர்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள்ங்கிற மாதிரி நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்து உற்சாகமாக முன்னோக்கி ஓடுவதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு கருத்தை பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. முன்மாறினா என்ன, பின்மாறினா என்ன, ஊழியம் செய்யறதுல சோர்ந்து போகக்கூடாது, நம்ம அந்த பலனை உடனே காண்பிக்க முடியாது, ஆனால் தேவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இதை வந்து செய்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பிரயோஜனமாக இருந்தது பாஸ்டர். சோர்ந்து போகாமல் நாங்களும் ஊழியத்தை செய்கிறோம். அடுத்தது கடைசி தலைப்பு, பலத்த சத்தம். இந்த பலத்த சத்தம்னு எதை சொல்கிறாங்க? இரண்டாம் வருகை. அதற்கு முன்பாக என்ன சொல்லப்படணுங்க? முத்தூது. முத்தூது தான் வந்து என்ன சொல்கிறோம் ஃபஸ்ட்டு. இதில் பலத்த சத்தம்னு எதை சொல்கிறாங்க ஃபஸ்டர்?
பலத்த சத்தம்ங்கிறது நம்ம எவ்வளோ தூரம் முத்துவதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். யாரை தொழுது கொள்ளணும், பாபிலோனை விட்டு வெளியே வரணும், அடுத்தது அப்படி இல்லைன்னா தேவனுடைய கோபத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆளாவோம் அப்படிங்கிற முத்துவதை தான் எப்படி சொல்லுது. முக்கியமாக செய்தி என்னென்னா, இதை கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமானது. இந்த செய்தி பலத்த சத்தம் அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க. ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்களேன், அது ஊரில் இருக்க எல்லாரும் கேட்க முடியும்ல. அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி போய் ரீச் ஆகும். அது தீர்மானிக்கிறது அதுதான் அவங்களுடைய பர்சனலாக இருக்கும். ஆனால் செய்தி சொல்லப்படும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் இல்லைங்களா. சில நேரம் மெல்லிய சத்தமாக இருக்கலாம், சில நேரம் வந்து தண்டர் வாய்ஸாக இருக்கும். ஆனால் கடைசி காலத்தில் அந்த ஒரு பலத்த சத்தத்தோடு சொல்லப்படும். ஏன்னா அது வந்து நேரம் நெருங்குதில்ல, க்ளோசிங் ஆஃப் தி ப்ரொபேஷன், இந்த காலம் முடியுது அப்படிங்கும்போது. இது சிறைச்சேதம், சித்திரவதை. ஆமாம், அந்த பெர்சிக்யூஷனுங்கிறது வந்து எப்போ வருதுன்னா, இப்போ இந்த சட்டங்கள்லாம் வருது இல்லை, சண்டே வரதான் செய்யுது. சண்டேல இப்படி வரும்போது எப்படி அன்னைக்கு பேதுரு சொன்னார்ல, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா அப்படின்னு சொன்னார். நம்ம வந்துடுவோம். அந்த ஒரு இடுக்கமான காலம்தான் அது. யாக்கோபி நிக்கட்டு காலங்கிறாரு, இடுக்கமான காலம்தான். ஆனால் தேவன் வந்து ஒரு வல்லமையான அந்த வேலைகளை செய்வதற்குரிய சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால இதில் வந்து முக்கியமான விஷயம், நம்ம வந்து யாருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க போகிறோம். அப்படி இருக்க முடியாது. பேதுரு அப்படி இருந்துட்டாரா? இல்லை. பவுல் இருந்துட்டாரா? அப்படி இல்லை. இந்த பின்மாறி ஊற்றப்படும் போது அப்படி வலிமையான ஒரு விதத்தில் அந்த ஊழியம் நடக்கும். இந்த பாடத்தில் வேறு ஏதாவது கேள்விகள்? நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, போராட்டம்னா என்ன, முத்திரைன்னா என்ன, நம்ம யாரை தொழுது கொள்கிறோம், முன்மாறினா பின்மாறினா என்ன, இந்த பின்மாறியின் காலத்தில் வந்து தேவன் இந்த உண்மையான சத்தியத்தை உலகம் முழுக்க கொண்டுட்டு போவார் தன்னுடைய இங்கே உள்ள தாசகர்கள் மூலமாக அப்படிங்கிற விஷயங்களை குறித்து பார்த்தோம். இதில் வேறு ஏதாவது நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா அந்த பாடத்தை முடிச்சுக்குவோம். சரிங்க, இப்பொழுதும் நாம் அடுத்த வாரம் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருங்கிறத வாசிக்கிறேன். நீங்கள் கவனத்தில் குறித்து வைத்து ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் இயற்கை செய்தி மகள் ஜாடி நிகாரிகா, ஊழிய அறிக்கை சகோதரி எலன், ஆரோக்கிய செய்தி ராஜ்குமார், சபைகளுக்கு ஆலோசனை சகோதரி ஃபெமிலா, போதகர் அவர்கள் ஓய்வு நாள் பள்ளி பாடம். மீண்டுமாக அறிவிக்கிறேன், இயற்கை செய்தி ஜாடி நிகாரிகா, ஊழிய அறிக்கை சகோதரி எலன், ஆரோக்கிய செய்தி ராஜ்குமார், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி சபைகளுக்கு ஆலோசனை சகோதரி ஃபெமிலா, ஓய்வு நாள் பள்ளி பாடம் போதகர் அவர்கள். நீங்கள் கவனத்திலோடு இதை குறித்து வைத்து ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் முடிவு ஜபத்திற்குள்ளாக ஓய்வு நாள் பள்ளியை படிக்கும் வண்ணமாக முடிவு ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். முடிவு ஜபத்தை செய்யும்படி சகோதரி வினோதினி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.